அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு. ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் ரெண்டாவது. ஆனால் இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவர்கள் அத்தனை பேருமே கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தவர்கள். ஆபிரகாமை பார்த்து வேதம் சொல்லுது, அதே எபிரேயர் 11:9-10-11 அவன் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் அப்படின்னு இருக்கு. அவ்வளோ செல்வ செழிப்பு இருந்தும் அவன் வீடு கட்டலையாம், வாசல் கட்டலையாம். எல்லாரும் அந்த காலத்தில் வீடு கட்டி வாழும் போது அவன் வீடு கூட கட்டலையாமா. எதில் குடியிருந்தானாமா? கூடாரங்களில் குடியிருந்தான். ஏன்னா வேதம் சொல்லுது 13-16 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அதில், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். 11 அப்படிதான் இருக்கு. அப்படிதானே? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். எது அஸ்திபாரமுள்ள நகரம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21 சொல்லுது, புதிய எருசலேம் தான் அஸ்திவார நகரம். அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன அப்படின்னு இருக்கு 14 அப்படிதானே இருக்கு. அப்போ அவங்க எல்லாரும் எதற்கு காத்திருந்தாங்களாம்? புதிய எருசலேமுக்கு, அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவங்க காத்திருந்தாங்களாம். ஆனால் 39 சொல்லுது அந்த எபிரேயர் 11:39, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாருமே பாவம் செஞ்சதுனால அதை அடையாமல் போகலை. அவங்க சாட்சி வாங்கியிருக்கிறாங்க, நல்ல சாட்சி வாங்கியிருக்கிறாங்க, அவங்க உண்மையாக வாழ்ந்திருக்கிறாங்க, தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு. அதுவும் ஒரு படி தாண்டி அந்த 16 வாசிங்க வாங்க, இல்லை 13 வாசிங்க. 13 எபிரேயர் 11:13 அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோட மரித்தார்கள் இருக்கு. இவங்க தான் நீதிமான்கள் மடிந்து போனார்கள், மரித்தார்கள் அப்படின்னு இருக்கு. இவங்க எல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே புதிய எருசலேமுக்கு போகலை. எங்கே போனாங்கன்னா, இயேசு வர வரைக்கும் இவங்க எல்லாருமே மேல் பாதாளம், ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இருந்தாங்க. மேல் பாதாளத்தில் தான் இருந்தாங்க. இவங்களை கொண்டு போய் லாசரை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் விடுறாங்க இல்லையா? எங்கே விட்டாங்கன்னா பாதாளத்தில் தான் அவர் இருக்கிறார். அந்த தாழ்ந்த பாதாளத்தில் இந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அதனால தான் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பார்க்க முடியுது, பேச முடியுது. ஆனால் என்ன, அவன் இருக்கிற இடத்துல தண்ணி கூட வழி இல்லை, இவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் சமாதானமாக இருக்கும், அவ்வளோதான். இயேசுடைய மரணம் வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அதான் வசனம் சொல்லுது, அவர் மரித்து காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார், இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார். அதனால தான் இயேசு சொல்றார், இன்று நீங்கள் என்னோடு கூட பரதேசியில் இருப்பீர்கள். அப்போ அன்னைக்கு தான் ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் எங்கே போயிட்டாரு? பேரடைஸுங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த 2000 வருஷமாக இவங்க எல்லாருமே எங்கே தான் இருந்தாங்க? பாதாளத்தில் தான் இருந்தாங்க, மேல் பாதாளத்தில். அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும், யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். அவர் சங்கீதக்காரர் சொல்கிறான், என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்போ இவங்க எல்லாருமே எங்கே தான் போனாங்க? பாதாளத்துக்கு தான் போனாங்க. ஏன் பாவம் செஞ்சனாலியா? இல்லை. வசனம் சொல்லுது விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள். அப்போனா ஏன் இவங்கெல்லாம் அதை பெறலை அப்படின்னா, அந்த 40 வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவர்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்திருந்தாலும், வாக்குத்தத்தம் இருந்தாலும், அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர்கள் காத்திருந்தாலும், அந்த வாக்குத்தத்தத்துக்காக அவர்கள் அந்நியரும் பரதேசியமாக இந்த பூமியில் சஞ்சரித்தாலும், தங்களுக்கு உள்ள மேன்மை எல்லாவற்றையும் இழந்து விட்டு தரித்திரர்களைப் போல அந்த பூமியில் அலைஞ்சாலும் அவர்கள் அதை பெறவில்லை. வேதம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி புதிய ஏற்பாட்டு சபை வந்தால் தான் அவர்கள் பூர்ணப்பட முடியும். புதிய ஏற்பாட்டு சபை இருந்தால்தான் அவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. அப்படின்னா உங்களுடைய மேன்மை, என் மேன்மை எப்படிப்பட்டது பாருங்க. அதான் நான் இது ஒரு கற்பனை தான், இமேஜின் தான். ஆனால் உண்மையாகவும் வச்சுக்கலாம். உண்மையானா கான்செப்ட் உண்மை. எப்படின்னா, பேரடைஸில் ஆபிரகாம் உட்காந்துருக்கும் போது ஈசாக்கு போய் கேட்பார், அப்பா 2000 வருஷமாக பாதாளத்தில் இருந்தோம், இப்போ ஒரு 2000 வருஷமாக நம்ம வந்துட்டு பேரடைஸில் இருக்கிறோம், எப்போ தான்ப்பா அந்த ஹெவனுக்குள்ளே போவோம், எப்போ தான் போய் ஹெவனில் போய் பிதாவை பார்ப்போம், இப்படியே 4000 வருஷமாக ஓடிருச்சேப்பா. அப்போ ஆபிரகாம் சொல்வார், எப்பா கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்குப்பா, இந்த விஐபிஸ்லாம் வந்தால் தான்ப்பா நாம் உள்ளே போக முடியும், ஹெவன் அந்த விஐபிஸ்க்காக வெயிட் பண்ணுது. அப்போ ஈசா கேட்பார், ஏன்பா
எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் தான் விஐபி. அப்படியே உங்களுக்கு அப்புறம் ஒரு ஆள்னா மோசே இங்கே தான் இருக்கிறாரு, டேவிட் இங்கே தான் இருக்கிறாரு, எல்லாருமே இங்கே தானப்பா இருக்கோம். இதை விட பெரிய விஐபி யார்ப்பா இருக்கா? உனக்கு தெரியாதுப்பா. இப்ரிலேருந்து பூர்ண காஸ்பல் சர்ச்சிலேருந்து கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு. இவர்கள் வந்தால்தான் நாம் பூரணப்பட முடியும். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணப்படாதபடி கர்த்தர் அப்படி செஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷித்தவங்க பார்த்தீங்களா? எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த சர்ச். இந்த மேன்மை உங்களுக்கு எனக்கும் தெரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எனக்கும் தெரியுதா? நான் யோசித்து பார்த்தேன். பரலோகத்தில் கல்யாணம் விருந்தாமா, எல்லாம் ரெடி ஆகிருக்கு. அப்படியே பெரிய டேபிள் போட்டு பரலோகம் நமக்கு விசேஷித்த உணவு, பூமியில் நம்ம பார்க்காத எல்லா உணவையும் ரெடி பண்ணி, தூதர்கள் உண்ணுகிற உணவெல்லாம் போட்டு சுட சுட ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது தூதர்கள் பிதாவை பார்த்து, ஆண்டவரே பரிமாறலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. என்னாச்சு? விஐபிஸ் வரணுமே, இவங்கெல்லாம் வந்துடணுமே, எல்லாம் போய் பேரடைஸில் கூட்டலாம். இல்லை, பூமியிலேருந்து கொஞ்சம் பேர் வரணும். சரி ஆண்டவரே, என்ன பண்ணலாம்? எட்டி பாரு அவங்க என்ன பண்ணுறாங்க. அவங்க பார்த்தா ரோடு முனையில் நின்று ஒரு டீ கடையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ டீ வாங்கி தருவீங்க? 2 மணி நேரமாக காரில் உட்கார வச்சு கொள்றீங்களே, டீ தருவீங்களா மாட்டிங்களா? அவங்களுடைய மைண்ட் செட்டில் அதில் இருக்குது, எப்போ டீ தருவாங்க, எப்போ தண்ணி தருவாங்கன்னு. ஆனால் பரலோகம் அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? படுபாவி, உனக்காக நான் இங்கே இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், நீ பூமியில் ஒரு டீக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறியே. இது வந்து எக்ஸாம்பிள் தான். இப்படி தான் பரலோகம் நமக்கு வச்சிருக்கிற மகா மேன்மையை தெரியாமல் இந்த பூமியில் இருக்கிற அற்ப சந்தோஷங்களுக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக, மேன்மைகளுக்காக, பட்டங்களுக்காக, பதவிகளுக்காக, பணத்துக்காக, ஆஸ்திக்காக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹெவன் சொல்லும், எவ்வளோ பெரிய மேன்மை இவனுக்குன்னு மேலே வச்சுட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். என் எஜமானுடைய சந்தோஷத்தை மொத்தத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு அற்ப ஒரு கிரவுண்டுக்கு கோர்ட்டில் கேஸை போட்டு சண்டை போட்டுட்டு அலையுதே. அம்மாவுடைய புடவையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அக்கா தங்கச்சிக்கிட்ட பேச மாட்டேன்னு இருக்குதே. ஒரு சவர நகையை எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு நீ என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியுதே. அவன் ஆண்டவர் பார்ப்பார், நீ எல்லாம் எப்படி உருப்பட போறியோ. நான் உனக்குன்னு இவ்வளோ ரெடி பண்ணி நான் சொல்கிறது இப்ரியில் கிடையாது, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள்லாம் தங்கம், நான் பேசுகிறது எல்லாமே இப்ரிக்கு வெளியே, சரியா? நான் சொல்கிறது எதுவுமே உங்களை கிடையாது. அப்படி உங்களன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தான். ஐயோ நம்மளை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ உங்களை தான். அப்படி இல்லை என்ன இல்லைன்னா நீங்கள் இல்லை. இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். எல்லாவற்றையும் பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவஜனங்களோட துன்பத்தை அனுபவித்த மோசேயால் பிரவேசிக்க முடியாத பரலோகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார்னா, நீங்களும் நானும் எப்பேற்பட்ட விசேஷத்த கூட்டம். அந்த மேன்மை நமக்கு தெரியுதா? நம்ம அதை வச்சிருக்கிறோமா? இந்த மேன்மை நமக்கு தெரியல பாருங்களேன். அதை விட ஒரு மேன்மை நமக்கு இருக்கு. என்ன தெரியுமா? அதுதான் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல். அவன் என்ன பண்ணாலும் சாவான், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மரணம் என்பதே கிடையாதாமா. கர்த்தர் உயிரோடு கூட மறுரூமாக்கி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறார். அப்போ இந்த நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல்னா யாரு? நீங்களும் நானும் தான். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஒரு உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொண்டு மேலே போகிறார். அப்போ இந்த நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடையணும்னா, நாம போய் அவங்கள பூரணப்படுத்தணும்னா நாம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன போதிக்கிறாங்கன்னா கிருபையின் உபதேசம் அப்படின்னு இருக்குது. கிருபையின் உபதேசம்னா என்ன பண்ணாலும் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார், அதான் கிருபையின் உபதேசம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டோன்ட் வரி, நீ என்ன பாவம் பண்ணாலும் கர்த்தர் உன்னை நரகத்துக்கு தள்ள மாட்டார். தேவன் இரக்கம் உள்ளவர், ஏன்னா கிருபை உள்ளவர். அவர் உன்னை எங்க கூட்டிட்டு போயிடுவாரு? பரலோகத்துக்கு. அது இல்லைங்க கிருபை. அவன் எவ்வளோ மார்க் நல்லா படிச்சு 100 எடுத்தா கூட அவனுக்கு அந்த சீட்டு கிடைக்காது. ஆனா நீ அந்த 100 எடுத்தா உனக்கு அந்த சீட்டு கிடைக்கும். காரணம், கர்த்தர் உண்மையில் கிருபையாக இருக்கிறார். இதுதான் கிருபை. அவன் என்ன பண்ணாலும் கிடைக்காத சீட்டு, அந்த காரியத்தை நம்ம பண்ணா நமக்கு கிடைக்கும். அவனுக்கு கிடைக்காது. முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாலும் பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி உள்ளே போக முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அதுதான் கிருபை. உள்ளே போறதுக்கு வழி கிடைச்சது பார்த்தீங்களா? அதுதான் கிருபை. இங்கே வரத்துக்கு இதே டாக்குமெண்ட், இதை விட ஹைலி குவாலிஃபைடு எத்தனையோ பர்சன் இந்தியாவில் இருந்தாலும் அவனுக்கு இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை விட குவாலிஃபைடு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு வழிவாசலை திறந்து உங்களை என்னை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அதுதான் கிருபை. கிருபை இருக்குன்றதுனால நான் அப்ளை பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ராஜா வந்து எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் எப்படி அது கிருபையாக மாறும்? அதான் ப்ராஸ்பரிட்டி டாக்டரேட். அவன் என்ன சொல்கிறான்? நீ எதை பற்றியுமே கவலைப்படாது, எதை பற்றியுமே செய்யாது. இப்போ சமீபத்தில் அப்படி தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் கிருபை கிடையாது. எது கிருபை தெரியுமா? அந்த பழையப்பட்ட பரிசுத்தவான்கள் அவ்வளோ பரிசுத்தவான்களாக இருந்தும் திறக்காத வாசல் உங்களுக்கும் எனக்கும் திறக்க போகுது. அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்?
எந்த மாதிரி இருந்தால் அது உள்ள பிரவேசிக்க முடியும் பாருங்களேன். நாம போய் அவங்கள பூர்ணப்படுத்தணுமா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நாம் ஒரு பையனை கொண்டு போய் படிக்க ஒரு இடத்துல விடுறோம், மார்க் சரியாக எடுக்கலன்னு. அப்போ விடுற இடம் எப்படி இருக்கும்? ஒரு டியூஷன்லையோ எங்கேயோ கொண்டு போய் விடுறோம், நம்ம பையன் சரியாக படிக்கலன்னு. அப்போ விடக்கூடிய அந்த ஆள் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஹைலி குவாலிஃபைடாக இருக்கணும். அவர் எஜுகேஷனில் நம்பர் 1ல் இருக்கணும். நல்லா அவர்கிட்ட படிக்கிறவங்களாம் பாஸ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அவர் இவனை பூர்ணப்படுத்த முடியும், நல்ல பையனை மாற்ற முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மளை பூர்ணப்படுத்தணும், நாம போய் பூர்ணப்படுத்தணும்னா நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அந்த அந்த எண்ணம் நமக்கு இருக்குதா? நம்ம நினச்சி தெரியுறோம், சர்ச்சில் வந்து மெம்பர் ஆகிட்டோம், தசமா காணிக்க கொடுக்குறோம், கண்டிப்பாக ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போவார், அதெல்லாம் மாட்டார். அப்படி உங்களை யாராவது சொல்கிறான்னா உங்களை அவன் ஏமாத்துறான். நிஜம் அதுதான். தசமாங்க காணிக்க கொடுத்து பரலோகத்துக்கு போகலாம், ஏதோ ஒரு மிஷினரிகளுக்கு பணம் அனுப்பிட்டா பரலோகத்துக்கு போகலான்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவனும் போயிடுவான். ஏன்னா எல்லாருமே மிஷினரிகளுக்கு கொடுத்து போயிடுவானே. ஆண்டவர் லஞ்சம் வாங்கிட்டு உள்ள விடுற ஆண்டவர் கிடையாது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்தவர்களுக்கே நான் கொடுக்காத இடத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்?